வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது வாங்கி பாத், அதாவது கத்திரிக்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து இது உங்களுக்கு இந்த சேனல், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு புளி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு அதை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி. இது வாங்கி பார்த்து பவுட்ரு நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது எப்படின்னு அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் வறுத்து பொடிச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் வடித்த சாதம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் உப்பு போடாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் அதை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம், இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இது மேலாகவே கருவேப்பிலை மல்லித்தலை. இப்போ இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்காக மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இப்போ முக்காப்போ தான் கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு புளி தண்ணியை அதில் ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம். இந்த வாங்கி பாத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு துளி வெல்லம் போடுறாருந்தால் போட்டுக்கலாம். நான் போடலை. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னாக்கா நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி குழையாமல் கரெக்டாக வேக வச்சுக்கணும். இப்போ இந்த பொடியை இதில் போட்டு இந்த கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் இதை கிண்டிக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் நல்லா அந்த பொடியெல்லாம் நல்லா சாந்துருச்சு. இப்போ இந்த சாதத்தை நான் தீயை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், இன்னும் அமர்த்தலை. இந்த சாதத்தை போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கோங்க. ரொம்ப குலைவாக வடிச்சிங்கனாக்கா வந்து அப்படியே உடஞ்சி போயிடும் சாதம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாங்கி பார்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலாக நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டு இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வாங்கி பாத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதுக்கு தொட்டுக்க வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னாக்கா சிப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேன், முள்ளங்கி ரைத்தா. அதாவது நீங்கள் எந்த ரைத்தா வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி ரைத்தா வச்சுருக்கேன். 3 தொட்டுக்க வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். துவையல் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.